அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்ட்டுன்னு போட்டிருந்தேன். நீங்க வந்து முருகன பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அ அதுக்கு வந்து நான் சொல்ற விஷயத்த அ ஒரு 1008 பேர்கிட்ட நீங்க அத சொல்லி செய்ய வைக்கணும். அதுக்காக காசு கீசுலாம் எதுவுமே இல்ல. ஆனா, அவங்க கிட்ட சொல்லியுண்டா போதும். இப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா? இத வந்து 21 பேருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லது நடக்கணும். அந்த மாரி கிடையாது. ஆத்மார்த்தமா அவங்கக்கிட்ட நீங்கள் எடுத்து பேசணும். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் எடுத்து அவங்கக்கிட்ட சொல்லணும். சொல்லி அவங்கள அந்த விஷயத்தின் நீங்கள் முதல்ல நான் சொல்கிற விஷயத்த நம்பணும். அப்புறம் நீங்கள் அத்தனை பேரை நம்ப வைக்கணும். அது முக்கியம். அத்தனை பேர் நம்ப வைக்கணும். அப்புறமா உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நான் முக்கியமாக சொல்கிறேன். இது கோயில் இல்லை. உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இல்லைன்னா உங்கள் வீட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு முருகர் படம் இருந்தால் முருகர் படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி தான் அது சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த புராண கதையிலேருந்து சில விஷயத்த நேற்றே சொன்னேன். அதை மறுபடியும் சொல்லிவிட்டு இதை நான் சொல்கிறேன். அது என்னதுன்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க எல்லாமே பயங்கரமான சக்தி உடைய உலகத்தையே உருவாக்குறது, இல்லை ரொம்ப தீய சக்திகள் அதிகமாகிடுச்சுன்னா அழிக்கிறது, இதுங்கள்லாம் இருக்குது. இது ஒரு பார்ட்டு. ஆனால் இதுலேயே தேவர்கள்னு ஒரு பார்ட்டு, அப்புறம் அசுர சக்திகள்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டு, அப்புறம் சப்த ரிஷிகள்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டு, அப்புறம் வந்து சிவனால் தோற்றுவிக்கப்பட்ட நவசக்திகள் 9 சக்திகள்னு ஒரு பார்ட்டு, அப்புறம் முருகரால் தோற்றுவிக்கப்பட்ட சப்த கன்னிகள் அப்படின்ற பார்ட்டு. அது வந்து இவங்க தான் அந்த கார்த்திகை பெண்களே தான். அதுக்கப்புறம் வந்து முருகர் வந்து 6 பெண்கள் கூட காளியும் சேர்த்து அது சப்த கன்னிகள் அப்படின்றது வருது. ஆனால் இவங்க எல்லாருமே இருக்கும்போது உலகத்தில் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. பயங்கர கெட்டது நடக்கும். அது யாரால் நடக்குதுன்னா அசுர சக்திகளால் நடக்குது. அந்த அசுர சக்திகள்னாவே கெட்டதுன்றதுனால கடவுள் அழிச்சிடுவார் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அசுர சக்திகள் என்ன பண்ணோன்னா பல வருஷமாக யாகங்கள் பண்ணி அது கூட தேவையானதை அந்த ஒவ்வொரு கடவுள்கிட்டேருந்தையும் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். சிவன்கிட்டேருந்து சில அருள்கள் வாங்கி வச்சுருக்கோம். பிரம்மா கிட்டேருந்து சில அருள் வாங்கி வச்சுருக்கோம். தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அது வந்து எப்படி பிரம்மனுடைய பையன்கிட்ட தான், காசிப முனிவர்கிட்ட தான் அந்த சுரசைன்றவங்க போய் குழந்தை பெற்றுக்கோன்னு சுக்கராச்சாரியார் சொல்லி அந்த தேவராஜ்யத்தை வந்து அழிக்கிறதுக்காக, அப்போ தான் உனக்கு அவர் கூட சேர்ந்து குழந்தை பிறந்துதானா, அந்த குழந்தைங்க அசுர குழந்தைங்க பயங்கர புத்திசாலியாக இருக்கும் அப்படின்னு சுக்கராச்சாரியார் உருவாக்கிடுவார். ஆனால் அது சிவன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு நான் முருகனை உண்டாக்குறேன் அப்படின்னு அவர் பண்ணுவார். ஆனால் முருகனை என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் குழந்தை ரூபமாகவே ஒரு அக்னி ஜுவாலியாக உருவாக்கி அதை உருவாக்கியிருக்காரு. ஆனால் நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் புரியுது. ஜுவாலையாக உருவாக்கி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சிவனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், அவங்க சயின்டிஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. ஆனால் நமக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு, மனிதர்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அசுர சக்திகள்னு, அந்த அசுர சக்திகள் என்ன பண்ணுதுன்னா, நீ அவங்கள சயின்டிஸ்டாகவே நீ பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வேணும்னா கும்பிட்டுக்கோ, நீ வேணும்னா யாகங்கள்லாம் வளர்த்திக்கோ, அதெல்லாம் கும்பிட்டு ஏன்னா உன் வீட்டுக்கு நல்லது நடக்கணும், அப்படி வேணால் நீ அவங்கள பாரு, ஆனால் அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு மட்டும் நீ பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கரமான போட்டிகள் இருக்குதுல்ல, அசுர சக்திக்கும் அந்த கடவுள் சக்திக்கும் ஒரு பயங்கரமான போட்டி இருக்குதுல்ல, அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வேணும்னா இப்படி பண்ணிக்கோ, ஆனால் நீ வந்து இந்த மாதிரி அறிவெல்லாம் உலகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தோற்றுவித்ததே அவங்க தான் அப்படின்றதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னே நினச்சிட்டாங்க. ஆனால் அகஸ்தியர்லேருந்து ரொம்ப முக்கியமான முனிவர்கள்லாம் அதை நிறைய எழுதி வச்சாங்க, ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து விமான வழியாக இவங்க போனாங்க, சைனாவுக்கு போனார் போகர் சித்தர், அப்படி இங்கே வந்தாருன்றதெல்லாம் அது இந்த மாதிரி ஒரு பேர்டு பறக்கிற மாதிரி போட்டு பொம்மைங்க அந்த காலத்துக்கு புராண கதைகள் இருக்கும். அப்படி இல்லை, நிஜமாகவே அவங்க இதுவாக தான் பண்ணியிருக்காங்க, லாஜிக்காக தான் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த லாஜிக்காக தான் அவங்க பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்தில் பாதி வந்து இவங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே அழிக்கப்பட்டது. சிலதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை அழிச்சிட்டு இவங்க யாரும் உருவாக்கலை, அதெல்லாம் நாங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நகல் எடுத்து அது வேறு இதுக்கு போயிடுது. ஆனால் அது யார் பண்ணுறாங்கன்னா, மனித ரூபத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க.
ஆனால் அந்த மனித ரூபத்தில் இருக்கிறவங்க யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கெல்லாம் ஒரு அசுர சக்திகள் வானூலத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க தான் அந்த மனித சக்திகளையும் படைச்சு வச்சுருக்காங்க இங்க. அவங்க அசுரம் மாரி செயல்படுறாங்க. இவங்க கடவுள்கள், தேவர்கள் ரூபத்தில் சக்தியிலிருந்து அது மாரியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. அசுர சக்தி உள்ள மனிதர்கள் மூலமாக வானுலகத்தில் இருக்கின்ற அசுர சக்தி மூலமாக படைக்கப்பட்ட பூமியில் இருக்கின்ற எப்போவுமே அதிகார வர்க்கமாக இருக்கணும், எப்போவுமே மற்றவங்களை தான் கீழே வச்சுக்கணும், நம்ம அதிகார வர்க்கமாக இருக்கணும். நான் சொல்கிறது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற சண்டையை சொல்லலை நான். கார்ப்பரேட் கம்பெனிகள், பெரிய பெரிய உலகளாவிய கார்ப்பரேட் கம்பெனிகள், அது அவங்க எல்லாம் வந்து உலகத்தையே தன் கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா, நீயாவே உன்னுடைய பூமியிலேருந்து வளங்களை அள்ளிக்கிறதுக்கே உனக்கு தெரியக்கூடாது. நீயாவே அந்த பூமியில் இருக்கிற வளங்களை உன்னால் நீ 10 நாள் ட்ரையல் பார்த்தியானா உனக்கே வந்து ஒரு கரண்ட் கண்டுபிடிக்க தெரியும். உனக்கே வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவே. நீயே வந்து உனக்கு சுற்றி வந்து நான் இப்போ நிறைய மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 10 குரூப் உள்ள ஒரு மக்களே வந்து அதை கொஞ்சம் விட்டோம்னா அதை கண்டுபிடிச்சி நோண்டி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே எக்ஸ்ட்ராடினரி அறிவு இருக்குது. ஆனால் அது எல்லாமே பிளான் பண்ணி ஓரளவுக்கு லாபம் இருக்கிற அவங்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரியும் இருக்கணும். ஆனால் வந்து அது வந்து வகைப்படுத்தி இந்த மாதிரி கல்வி திட்டத்துக்கெல்லாம் நீ போகணும், இந்த மாதிரி விஷயந்தான் நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துட்ருக்குறாங்க. உச்சமாக யாருக்குமே தெரியாத மாதிரி பாதாள உலகத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு வெவ்வேறு ரூபமாக அவங்க உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதர்கள் எல்லாமே நமக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். ஆனால் நம்ம ப்ராடக்ட் என்னென்னலாம் செஞ்சு விற்கிறோமோ, அது பொருளாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், இப்படி தான் உலகம் இருக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணுது. ஆனால் எல்லாருக்கும் அதனால் நன்மை கிடைச்சிச்சான்னா, அது கிடைச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்கும். கிடைச்சிட்ட மாதிரி, அனுபவிச்சிட்ட மாதிரி, நடந்துட்ட மாதிரி பிம்பத்தை கொடுக்கும். அதில் வந்து ஓரளவுக்கு பாவ புண்ணியங்களை கம்மியாக செஞ்சுவேன், ஓரளவுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பூர்வ புண்ணியம் அதுங்கெல்லாம் மட்டும் உண்மை. அதெல்லாம் சயின்டிஃபிக்லியே தான் அதுலேயும் வருது. அந்த அவங்கவுங்க செய்த அந்த கர்மவினைக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை அமைதுன்றது அது மட்டும் அந்த சயின்ஸ்லேயே இன்க்ளூடுன்னு வருது. ஆனால் இந்த முருகரை என்னான்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த அசுரர்கள் வந்து கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு சிவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சக்தியை ஒரே ஒரு சக்தி பார்வதி தேவி அம்மா, அந்த அம்மாவே வயிற்றுலேருந்து பிறக்க முடியாதுன்னு வேறு ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டனால, அதுலேயும் இன்னொன்று சொல்லிடுறார் சிவபெருமான். ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டா அவங்களே தான் அதை ரிக்கவர் பண்ணணும், அவங்களே தான் அந்த சாபத்தை மறுபடியும் எடுக்கணும். இன்னொருத்தர் போய் அந்த சாபத்தை இது பண்ண முடியாது அப்படின்னும் சிவபெருமான் சொல்கிறாரு. பார்வதி தேவிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சாபம் ரதி தேவி கொடுத்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தாய்ப்பாசத்தை வந்து அதிகமாக கிடைக்கணும் முருகருக்கு. இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் 1008 பேர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதிகமாக அந்த முருகருக்கு வந்து அந்த தாய்ப்பாசத்தின் மூலமாக ஒரு பயங்கர சக்தி. அதாவது கையில் ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அந்த அசுரர்கள்லாம் பலமுறை அவர் குழந்தை ரூபத்தில் இருக்கும்போதே அழிக்கிறதுக்கு வரும்போது அந்த கார்த்திகை பெண்களுக்கு சிவனே ஒரு சக்தி கொடுத்து வச்சுருக்கிறாரு. சண்டை போர்க்கலையெல்லாம் கூட தெரிஞ்ச மாதிரி பால் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வளர்ந்துட்ட பின்னாடி ஒவ்வொரு 6 குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு மாத சக்தி இருக்குது. அதில் ஒரு குழந்தைக்கு மட்டும் பின்னாடி அஜமுகி நின்றுட்டு இருந்தாலோ, வேறு ஏதோ ஒரு தீய சக்தி பின்னாடி மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு வேறு ஒரு ரூபம் எடுத்துன்னு மான் ரூபத்தில் ஆட்டு ரூபத்தில் நின்னா கூட அதை கண்டுபிடிக்கிற திறமை 6 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு இருக்குது. கொஞ்சம் வளர்ந்து வந்துடுறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு போர்க்கலையை சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த 6 கார்த்திகை பெண்களே வித்தை தெரிந்தவர்களாக, போர்க்கலை தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ஏன் அவர் வந்து இவங்களெல்லாம் இப்போ வந்து மகாபாரத்தில் வந்து துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாருல்ல, இது மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் முன்னாடி கதை. சிவன் முருகர்து முதல் உலகம் தோன்றிய போதில் சிவன் வந்து சிவனுடைய குழந்தை தான். சிவன் உருவாக்கியது, அவர் உருவாக்குனதுனால இப்போது இந்த குழந்தை வேறு எங்கேயோ கூட பிறந்திருக்கலாம். புராண கதையில் அவர் நெத்திலேருந்து வந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி வந்து அசுர சக்திகளை அழிக்கிறதுக்குன்றதுக்கு அவர் யோக சக்தியோ இல்லை அவர் ஏதோ ஒரு துரோணாச்சாரியர் சொல்லி கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தையோ இந்த சக்திகளை அவருக்குள்ளே புகுத்திட்டார்ல, அதனால் அவர் பையன் அதனால் அவர் வந்து சிவனுடைய மகன் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்போது அதில் வந்து என்ன பண்ணுறாருனா, இப்போ துரோணாச்சாரியர் மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு போர்க்கலை சொல்லித்தரதா கூட சிவன் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கு குழந்தையிலேருந்து நீ வரும்போது அது பாதுகாவல்னா அம்மாவுடைய மனசு தூரம் இருந்தால் கூட அந்த குழந்தைய காப்பாற்றும். அந்த அம்மாங்கள மாதிரியே ஒரு உணர்வு பால் கொடுக்குற மாதிரி கூட அந்த 6 குழந்தைகளை உருவாக்கி 6 பேருக்குமே பண்ணுறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 6 பேருன்றது 6 குழந்தைங்களா வராங்கன்றது கூட என்னாதுன்னா, சிவன் வந்து
சயின்டிஃபிக்காக தான் பண்ணியிருப்பார். அது எப்படின்னா, இத்தனை கிரகங்கள் சேர்ந்தா, இத்தனை நட்சத்திரங்கள் சேர்ந்தா, இல்லை ஹெரிடிட்டியாக உங்கள் வீட்டில் ஜீனில் யாரானா ரெட்டை குழந்தைகள் பிறக்குது, உங்கள் ஜீன்லேயே எப்போனா 5 குழந்தைகள் 6 குழந்தைகள்லாம் கூட பிறக்குது இல்லைங்களா உங்களுக்கு. அது பிறக்கணுன்னா, ஏன்னா யோக சக்தி இருந்ததுனால சிவனுக்கு இத்தனாவது சமயத்தில் இந்த ஜீனு இந்த இதெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணால், இப்போ எப்படி ஐவிஎஃப் எல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணால், ஏன் உங்களுக்கு வந்து நிலவரையில் போயிட்டு 100 குழந்தைங்களையும் குடத்தில் இடலையா உங்களுக்கு மகாபாரதத்தில்? ஏன்னா எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் நடந்துருக்குது. ஆனால் நமக்கு கதை மாதிரி சொல்லப்படுது வேறு மாதிரி. முருகனை எப்படி வேறு மாதிரி காட்டப்படுதோ அந்த மாதிரி காட்டப்படுது. அந்த அத்தனை குழந்தைகள் வந்து அத்தனை ஜீன்ஸு கூட உங்களுக்கு அந்த நிலகர்ப்பத்தில் வந்து போட்டு அவங்க பண்ணுறாங்க பாருங்கள் மகாபாரதத்தில். அந்த மாதிரி ஒரு விஷயம் 6 குழந்தைகள் வேணும். அந்த 6 குழந்தைகளுக்குமே இப்படிப்பட்ட சக்திகள் இருக்கணும்னே அந்த எந்த ஹோரையில் எந்த சமயத்தில் அதை கண்டி அந்த அந்த இது வந்து ஃபார்ம் பண்ணால் ஸ்பெர்மை வந்து ஃபார்ம் பண்ணால் 6 குழந்தைகளாகவும் வரும். அந்த 6 குழந்தைகள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்லலாம் வந்திருக்கோம். இவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குது, தூரத்தில் வர ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி அந்த நம்பருக்கு சொல்லிடுதுன்னு நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நியூஸ் எப்பாவது ஒரு முறை வரும் பாருங்கள். அப்படி அந்த மாதிரி குழந்தை தானாக பிறக்குது. ஆனால் சிவன் அவங்களுக்கு யோக சக்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி நேரத்தில், இந்த காலத்தில், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில், இந்த ஹோரையில் இந்த ஸ்பெர்ம் இது ஜாயின் பண்ணால் இத்தனை குழந்தைகள் கரெக்டாக 6 குழந்தைகள், அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சக்தி வரும். அப்புறம் எல்லா குழந்தையும் ஒன்றா எப்படி இது பண்ணணும், ஜாயின் பண்ணணும், இல்லை ஒரே குழந்தையாக அவர் உருவாக்கி வெவ்வேறு சக்திகளாக கூட அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கதை மாதிரி சொல்கிறதுக்கு அது 6 கார்த்திகை பெண்கள் 6 உருவமாக தனித்தனி குழந்தைகளாகவே கூட நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அவரேவே ஒரு சயின்டிஸ்டாக இருந்து ஒரு சயின்டிஸ்ட் குழந்தைய தான் உருவாக்கியிருக்கிறார். அதனுடைய விளைவாக, ஏன்னா அந்த அசுர சக்தின்னு அவர் உலகத்தில் சொல்கிறது கூட அந்த அசுர சக்தி கூட மனுஷ ரூபத்துலலாம் இல்லை அது. ஆனால் நமக்கு சொன்னால் புரியுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அவருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போர்க்கலைகள் வித்தைகள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இவங்களுக்கே ஒரு அம்மாவே போர்க்கலை தெரிஞ்சுதான் எப்படி இருக்கும், அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. 2 விஷயத்த பண்ணியிருக்காரு. அம்மாவுக்கே போர்க்கலை தெரிஞ்சிருந்தா அம்மாவனுடைய பாசம் மனசால தூரம் இருக்கிற குழந்தைய கூட ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ண முடியும் ஒரு தாய் சக்தி அப்படின்னு பண்ணியிருக்காரு. அதனால் 6 அம்மாவுக்களை உருவாக்கினார். அது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் நினைவு கூட்டுறேன். எப்படி வந்து அசுரர்கள் வந்து முருகன் ஒருத்தன் தோன்றதுக்கு காரணமே நம்மளை அழிக்கிறதுக்கு தான் அப்படி சிவன் உருவாக்கி இருக்கிறாரு. சிவன் வரங்களை வாரி வள்ளி கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ வேணால் துவம்சம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேணால் ஆட்டம் போட்டோம்னா அதுக்கு இதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை அழிக்கிறதுக்குன்னு முருகனை ஒருத்தர் உருவாக்கிட்டாரு. நம்மளை அழிக்கிறதுக்கு தானே முருகனை உருவாக்கினார், நம்ம முருகனை அழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோன்ற மாதிரி தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு அவங்க மாமா வந்து அவங்களுக்கு அந்த சகோதரியினுடைய 8வது குழந்தை தான் அவங்கள அழிக்க போகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் ஒவ்வொரு குழந்தையும் அழிக்குது. அவங்க வயிற்றில் பிறகுற குழந்தைனால தான் எனக்கு அழிவு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இந்த குழந்தைய இதே கதை தான் அதுவும் உங்களுக்கு. அந்த குழந்தை ரூபத்திலே பறக்கும்போதே கொண்டு போடணும் ஜெயிலில் போட்டு அவங்களன்னு சொல்லிட்டு பண்ணுறது. அங்கேயும் இன்னொரு விஷயம் நடக்குது பாருங்கள், இந்த தாய் சக்தின்ற விஷயம் பாருங்கள். ஜெயிலில் இருக்கிற அம்மா ஒரு பக்கம், அந்த கொண்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கடவுளாக தோற்றுவிக்கிற அந்த விஷ்ணு ரூப அந்த கண்ணன் என்ற குழந்தை, ஆனால் அந்த கண்ணன் என்ற குழந்தை மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட எப்படி இங்கே பார்வதி தேவிக்கிட்டேருந்து விலக்கி வச்சு போர்க்கலையெல்லாம் கற்றுக்கணும், சூட்சுமம் கற்றுக்கணுன்னா அம்மா பையன் ரொம்ப செல்லமாகவும் பெட்டாகவும் இருந்துட்டா அது நடக்காது. அதே சமயத்தில் தாய்ப்பாசமும் இருக்கணும், தூரம் இருந்தாலும் தாயினுடைய வளையம் தேவைப்படுது. அதே மாதிரி தான் அந்த இடத்துல கிருஷ்ணரையும் உங்களுக்கு யசோதா கிட்ட எடுத்துன்னு போயிட்டு விட்டு 2 டபுள் அம்மாவனுடைய வளையம் தேவைப்படுது. ஏன்னா மற்றவங்க உலகத்தில் எல்லாரும் இருக்கிறத விட இவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகம், இவங்களுக்கு பயங்கரமான வந்து விஷயங்களை இந்த உலகத்தில் செய்ய வேண்டி இருக்குது. அப்போ வந்து அந்த தன் வயிற்றிலிருந்து பெற்றுக்கிற அம்மாவனுடைய ஒரு வளையமும் அந்த அவங்களுக்கு கொண்டு போய் வளர்க்குறவங்க இன்னொரு வளையமும் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் யசோதா கண்ணன் மாதிரி தான் இங்கே கார்த்திகை பெண்கள் இவங்களுக்கு அவங்களே தாய்ப்பாசத்தையும் கொண்டு அவங்களே வந்து போர் வித்தைகளையும் சொல்லித்தர மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அந்த சமயத்தில் சிவன் வந்து இந்த ரொம்ப எங்கள் ரிஷிகளெல்லாம் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இந்த இவங்கெல்லாம், இந்த அசுரர்கள்லாம்.
ரிஷிகளை கொடுமைப்படுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காகவே தேவர்கள் வந்துருவாங்க நம்ம எதிர்க்க. அப்போ அவங்கள கொன்னுடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எய்ம். அப்போ சிவன் என்ன பண்ணுறாருன்னா பயங்கர ஒரு ருத்ர தாண்டவம் மாதிரி ஆடுறாரு. அப்போ ஆடும்போது என்ன ஆகுதுன்னா பார்வதி தேவி தூரத்துலேருந்து தான் நீ பார்த்துக்க முடியும் உங்கள் பையனிறாரு. அந்த சமயத்தில் போர்க்கலைகள்லாம் சொல்லியும் கொடுத்துட்றாங்க. அந்த 6 கார்த்திகை பெண்கள் ஓரளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த அஜமுகி என்ற ராட்சசி போய் எதனா உருவத்தை மாற்றிக்கிற அளவுக்கு சக்தி இதுன்னா நீங்கள் பார்த்துங்களேன். அந்த அசுரர்களுக்கெல்லாம் தன்னை உருவத்தை மாற்றி மான் மாதிரி ஆடு மாதிரிலாம் மாற்றிக்கிறாங்க. ராமாயணத்தில் வரலையா அவங்களுக்கு அந்த இவங்க மான் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிற மாதிரி? அப்போ அவங்களுக்கு கடவுள் சக்திக்கு இணையாக ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு ரொம்ப கடவுள் சக்திக்கு இணையாக எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஆனாலும் அவங்கள விட பெரிய ஒரு கடவுள்ன்ற விஷயம் இருக்குதுன்றது நம்மளுக்கு புரியணும். அந்த அஜமுகி என்ன பண்ணோம், தன் உருவத்தை மாற்றிட்டு எத்தனையோ வகையாக அந்த இவர் எப்படி கண்ணனை எப்படியாவது இது பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இங்கே முருகனை எந்த வகையிலாவது நம்மளே போட்டு சூட்சமமாக நான் கொண்டு போடுறேன், நீ நேருக்கு நேர் இது பண்ண முடியாது, நான் சூட்சமமாக அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணி நான் கொண்டு போடுறேன் அப்படின்னு வரும் அஜமுகி. ஆனால் அந்த இவர் முருகனுக்கு அந்த வளர்ந்து விட்ட கொஞ்சம் சின்ன பசங்க ஒரு 10 வயசு 5 வயசு பசங்க வயசில் வரும்போதே அவங்களுக்கு தனியாக ஒரு சக்தி இருக்குது, இந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் சக்தி இருக்குதுன்ற விஷயத்த அஜமுகிக்கும் தெரியுது, இந்த வளர்க்குற 6 கார்த்திகை பெண்களுக்கும் தெரியுது. அந்த மாதிரி அந்த இத்தனை தாய் சக்திகள் வேணும். அந்த தாய்களே அவங்களுக்கு வேறு எதுவும் சொல்லித்தரத்துக்கு சக்தி இருக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இல்லாமையே அவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு சைல்டாக தான் உருவாக்கியிருக்கிறார் அவர். அவர் 6 இருக்கணும், 6 சக்திகள் இருக்கணும் அப்படின்னு இத்தனை நேரத்தில் அந்த இது வச்சு நான் உருவாக்கின ஒரு விஷயம் ஒன்று. எப்போ பாரு இவங்கெல்லாம் தேவர்கள்லாம் பயப்படுவாங்க. ஐயோ அந்த பக்கம் அஜமுகி வந்துச்சு, இவர் ஆடுற டான்ஸுக்கு அப்படியே பூமியெல்லாம் ஆடுதே, அந்த அதிர்ச்சியில் பசங்களே பார்வதி தேவியே என்ன நீ கவனிச்சிட்டு பேசாமுங்கிற, உங்கள் குழந்தை தான் அங்கே இது அவங்க குழந்தைய எதனா ஆகிடும் பொழுது, இவர் ஆடுற டான்ஸில் இவங்கெல்லாம் இவர் எந்த கோவம்னா அந்த ரிஷிகளெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அவங்க அசுரர்கள். அவங்கள இது பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. அதே சமயத்தில் இந்த முருகன் அந்த குழந்தை ரூபத்துலேருந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இன்னும் அவங்களுடைய சக்தி பலப்படும். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் எதனா ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கொடுமை, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு விஷயத்தை டாலரேட் பண்ண வேண்டி இருக்குது, இன்றைக்கே முடிச்சிடணும், நாளைக்கு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா? அது எதுக்குன்னா உங்களை மேலும் பலப்படுத்தும்ன்றதுக்கு. அந்த அசுரர்களை இது பண்ணுறதுக்கும் சொல்கிறாரு. சிவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த குழந்தைகளே போயிட்டு அந்த பயங்கரமாக சுனாமி மாதிரி கடலை தன்னுடைய கதாயுதத்துலேயே ஒரு பொழந்து பூமியை அப்படியே ஒரு லைட்டாக பிளக்கிற மாதிரி பண்ணி அந்த தண்ணி சுனாமி தண்ணி ஃபுல்லாக உனக்கு அதில் விழுந்துடுற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த இதில் தடுத்து நிறுத்துறது அந்த சுனாமி மாதிரி வர விஷயத்தை. அதையெல்லாம் இந்த முருகர் 6 ரூபங்களாக இருக்கிற முருகர் ஒவ்வொருத்தருக்குமே அந்த சக்தியை நீ வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய விஷயங்கள் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கும்போது அதை தடுக்கணும்னு நீங்கள் பண்ணுறீங்கள, அப்போ தான் உங்கள் உடம்புக்குள்ளே இப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களால் அதை டாலரேட் பண்ணுற முடிய அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்குள்ளே அவ்வளோ பயங்கரமான பவர் இருக்குதுன்ற விஷயம் அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அந்த விஷயத்தை வெளிக்கொணரணும், முருகனுக்குள்ளே இருக்கின்ற அந்த சக்தியை வெளிக்கொணரணுன்றதுக்கும் அவர் அந்த மாதிரி தாண்ட வர்றாரு. உலகமே எர்த்குயிக் வர அளவுக்கு பண்ணுறாரு. அவங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அவங்களுடைய ஃபோர்ஸை குறைக்கிறதுக்கு, அந்த ரிஷிகளெல்லாம் போய் துன்புறுத்துறாங்கன்றதுக்கு இதெல்லாம் பார்த்து பயந்தாவது கொஞ்சம் அவங்க குறைப்பாங்கன்ற 2 விஷயத்துக்கும் அவர் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அஜமுகியும் அந்த இடத்துல போயிருக்கிறதுனால அந்த சின்ன பசங்க குழந்தைங்களா இருக்கிறவங்களே எப்படி உனக்கு அந்த சுனாமி நிறுத்தி அவங்க ஒரு குகைக்குள்ளே மாட்டிங்கன்னா அவங்களே எப்படி வெளியே வராங்கன்றதுலாம் அந்த அஜமுகியும் பார்த்து போயிட்டு அவங்ககிட்ட சொல்லட்டும் அப்படின்னு பண்ணுறாரு. இது வேறு பார்ட்டு. இப்போ நான் சொன்ன வரைக்கும் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு 1008 பேர்கிட்ட சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது என்னதுன்னா இப்படிப்பட்ட ஒரு முருகனை இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்லேயே உங்களுக்கு நிறைய சின்ன வயசுலேருந்து ஒரு போட்டி இருக்குது, இல்லை பெரிய வயசுலேருந்து போட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, உங்கள் குழந்தை ஏதோ ஒரு வயசு வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தது, இல்லை உங்கள் குழந்தை ஒரு சயின்டிஸ்டாகவே ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தது, இல்லை உங்கள் குழந்தை சயின்டிஸ்ட் கூட ஆயிடுச்சு. ஆனால் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு வழி இல்லாத மாதிரி மிகுந்த போட்டியாளர்கள், எப்படி இங்கே அசுரர்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அந்த அளவுக்கு போட்டியாளர்கள் உங்கள் உறவுகளில் யாரோ இருந்தோ பண்ணிட்டோ அந்த இடத்துக்கு போக விடாமல் பண்ணிடுறாங்க. அப்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது உங்களால் ஒன்றும்லாம் பண்ண முடியாது, அதுக்காக அவங்க பண்ணது தான், அவங்க அதை பண்ணிட்டாங்க அவ்வளோதான். அப்போது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா?
ஆல்மோஸ்ட் அந்த விஷயந்தான் முருகனுக்கு நடந்திருக்குது. முருகன் வந்து எழுத்துக்கள கண்டுபிடிச்சு தான் அதுக்கப்புறம் அது ப்ளஸ்ஸு, மைனஸு இந்த மாரி கணக்கு, நம்பர்ஸு எல்லாமே சயின்ஸ் மாரி விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கத்துக்கு வந்து எப்படின்றது ஏன்னா சிவனே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தான் குழந்தை 6 குழந்தையா தான் இருக்கணும், இத்தனை இதுதான் இருக்கணும், இவ்வளோ சக்திகள் இருக்குதோன்னு ஒரு ஹோரையில இந்த டைமில் இப்படி பண்ணி பிறக்க வச்சுக்கிறாரு. முருகனுக்கும் குழந்தை பிறக்கிற விஷயங்களுக்கு அவருக்கு மெடிசனும் தெரிஞ்சிருக்குது. இந்த மாரி ஏன்னா அப்போ ரொம்ப ஜனங்களே இல்லாம கம்மி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. பயங்கரமா இந்த சுனாமி மாரி விஷயங்கள்ல ஜனங்கள்லாம் போயிட்டு யாருமே இல்ல இவங்களே. அப்ப மனித இதுவ ஜாஸ்தி பெருக்கணுன்றதுக்காகவும் சரி, அந்த மனிதனுக்கு சாப்பாடு வேணுன்றதுக்காக அ இந்த திணை இந்த மாரி விஷயங்கள பயிர் செய்யற விஷயங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான மருத்துவம் உயிரை காத்துக்கிறதுக்கான மூலிகைகள் அது மாதிரி மருத்துவம் குழந்தை பெருக்கத்துக்கு தேவையான அந்த முருங்கைக்கீரை ஒன்று தான் சிலது தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்குது. ஓலைச்சுவடிகள்லையும் கல்வெட்டுக்கள்லையும் இருந்திருக்குது. அவர் ஒரு இவர் டாக்டர் மாதிரி இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு மேக்ஸ் மாதிரி விஷயத்துலையும் இருந்திருக்கிறாரு. அவர் மொழி தமிழ் தமிழ் மட்டும்தான் அவர் சொல்லப்படுது. அவர் ஏன்னா அது மறைக்க முடியாத விஷயமா இருந்திருக்கும். அப்புறம் இந்த உலகத்தையே போயிட்டு அவர் சுற்றிட்டு வந்தாருன்றதெல்லாம் ஜீபும்பா கதை மாதிரி மாற்றிட்டு இருக்குது. நீ உலகத்தையே சும்மா அப்படி போயிட்டு இதில் சுற்றிட்டு வந்துட்டாரு, அந்த பழம்ன்ற மாதிரி அந்த ஒரு சின்ன மாம்பழத்துக்காக தான் சண்டை போட்டார் அப்படின்ற மாதிரி பண்ணி அவர் அதாவது நம்ம ஆப்போசிட் பார்ட்டிங்க வந்து நம்முடைய குழந்தைங்களுக்கு இருக்கிற திறமையை வந்து ஒன்றும் இல்லாத ஒரு சீப்பாக அவன் பழத்துக்கு சண்டை போட்டுன்னு போயிட்டு மேலே உட்காந்துக்கிட்டான், அவன்லாம் தேரமாட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்மளுடைய உறவுகள்லையோ நம்ம பரம எதிரியாக இருப்பான், அவன் வந்து நம்ம வந்துடவே கூடாதுன்றதுக்கு விதவிதமாக நம்மளை வந்து சாவடிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்குள்ளேயே இருக்குது அது. நீ தான் பெருசுன்னு வந்துடக்கூடாது, நீ பெருசா நான் பெருசா சண்டை அந்த கடவுள்களுக்கு தேவர்களுக்குள்ளே பயங்கரமாக இருக்குது அது உனக்கு. அதுதான் இங்கே மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஈகோ அந்த இது எல்லாமே இருக்குது உனக்கு. இங்கேயும் வந்து அந்த பிரம்மன் ரூபமாக இந்த பூமியில் பிறந்த ஆளுங்கள்லாம் சில பேர், சிவன் ரூபமாக சிவனுடைய டீம் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேர், இங்கே பிரம்மன் ரூபமாக பிறந்த ஆளுங்கள்லாம் இங்கே கொஞ்சம் பேர், அது உலகம் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. அதுலேயும் தனித்தனியாக சவுத் இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிறாங்க அவங்கெல்லாம். இந்த அவங்களுடைய பார்ட்டாக அவங்க பிரிஞ்சுறாங்க. அதுலேயும் பார்ட்டாக உங்களுக்கு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தெய்வம் அவங்கன்னு பிரியுது உங்களுக்கு. ஆனால் முருகன் வந்து வெறும் கடவுள், மாம்பழத்துக்கு சண்டை போட்டவர் அப்படி கிடையாது. ஒரு யோக சக்தி இருக்கிறவரே சயின்டிஸ்டாக இருந்தால் எப்படி? இப்போ நான் சொன்னதில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து அந்த 1008 பேருக்கு சொல்லணும்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ, அவர் வந்து அது வந்து நீங்கள் அவருக்கு புரிய வைக்கிறது மேட்ரு கிடையாதுங்க. அவங்கக்கிட்ட இதை வேண்ட சொல்லணும். என்ன வேண்ட சொல்லணும்னா, அதை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேண்டுதலை வேண்ட சொல்லணும். அந்த விஷயத்தை அகழ்வாராய்ச்சி மூலமோ, இப்போ திருச்செந்தூர் கடலில் வந்து சத்திய யுகம் வரப்போகுதுன்றதுனால ஒரு சுனாமி அப்போ எப்படி வந்ததோ அதே மாதிரி இப்போ ஒரு சுனாமி மாதிரி ஒன்று வருது. அந்த திருச்செந்தூர் கடலில் நிறைய உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியுது, ஒரு மாதிரி கடல் பின்வாங்குதுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடந்து அடியில் புதஞ்சி போயிருக்கிற இந்த மேலேயே இருக்கிற ஓலைச்சுவடிகள்லாம் அழிச்சிட்டாங்க நிறைய பேர். அசுர சக்திகளும் அசுர சக்தியால் ஏவி விடப்பட்ட பூமியில் இருக்கின்ற மனித சக்திகளும் அதை நிறைய வெளியே வர விடாத மாதிரி பண்ணிவிட்டு, நீ முருகனை இந்த மாதிரி பாரு, நீ முருகனுக்கு காவடி எடுத்துன்னு போ, நீ எல்லாம் பண்ணு, யாகம் வள, சாமி கும்பிடு, அவர் மாம்பழத்துக்கு சண்டை போட்டாருன்னு நினை, மாம்பழத்துக்காக தான் மலை மேலே போய் உட்காந்தாருன்னு நினை, ஆனால் அவரை நீ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பார்த்துறாத, ஆனால் நீ அவர் ஒரு டாக்டர் மாதிரி பார்த்துறாத அப்படின்னு ஒரு தீய சக்திகள் அவரை கட்டுண்டு இருக்குது. அதுதான் புஜங்காசுரன் உடம்புல போயிட்டு அவர் வந்து அந்த குழந்தைய அந்த சமயத்தில் போயிட்டு உள்ளே போயிடுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கிறார் அவர். இப்போ அப்படி தான் இருக்கிறாரு. மறுபடியும் சத்தியயுகம் வரும். அந்த யுகம் ஸ்டார்ட் ஆகிட்டா கூட அது வந்து அது மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் அவர் அந்த மாதிரி விஷயத்தில் கட்டுண்டு இருக்கிறார். அந்த கட்டுண்டு இருக்கிறது யார் கட்டுண்டு வச்சுருக்குதுன்னா அந்த தீய சக்திகள். முருகனை நீ முருகனாக பார்க்கக்கூடாது, முருகனை நீ இப்படி தான் பார்க்கணும். நீ போய் பழனிக்கு போங்க, நீங்கள் உண்டியில் காசு போடுங்க, அவருக்கு வந்து பஞ்சாமிர்தம் பண்ணுங்கள், அதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுங்கள், அவர் கும்பிட்டா குழந்தை போடுங்க, சஷ்டிக்கு விரதங்க எல்லாம் இருங்க. ஆனால் அவர் வந்து இத்தனை விஷயங்கள் உலகத்தில் வந்து மேக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ஐவிஎஃப்ஓ இல்லை ஒரு ஸ்பெர்மோன்னா அது வந்து எப்படி பிறந்தால் குழந்தை பிறக்கும், அதுக்கு எந்த மூலிகைகள்லாம் சாப்பிட்டா பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதுவெல்லாம் தெரிஞ்சவராக தான் அவர் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குது, பூமி எப்படி இருக்குது அப்படின்னு மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் வியூவில் ஒரு உலகத்தையே பார்த்தாருல்ல, அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது.
அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் நமக்கு அது தெரிய விடாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இன்னும் அந்த 1008 பேர்கிட்ட சொல்லணுன்னா, இதை சொல்லி கொஞ்சம் நான் சொன்ன மொத்த கதையுமே சொல்லனா கூட நீங்கள் அதை கொஞ்சம் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நீங்கள் அவங்கள வேண்ட சொல்லணும். என்ன வேண்ட சொல்லணுன்னா, அகழ்வாராய்ச்சி மூலமாகவோ இந்த மாதிரி கடல் சீற்றம் வந்து உள்ளகத்தெல்லாம் திருச்செந்தூரில் வெளியே வருதுன்றாங்கல்ல, அந்த மாதிரியோ அந்த இந்த மாதிரி அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் வேறு விதமான பேர், முருகர் என்பவர் இப்படிப்பட்டவர் என்ற விஷயம் ஆதாரம் வெளியில் வரணும் அப்படின்னு வேண்டணும். அதை நீங்கள் இந்த மாதிரி 1000 பேர்கிட்ட சொல்லி 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 நீங்கள் 1,00,000 1 கோடி பேருக்கு இந்த விஷயம் போகும்போது என்ன ஆகும்னா, நியூஸ் வர ஆரம்பிக்கும். அப்படியே அகழ்வாராய்ச்சியில் இந்த மாதிரி வெளிப்பட்டுது, அதில் இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நம்ம முருகனை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் தாண்டி இதெல்லாம் வெளியே வருது அப்படின்னா, நீங்கள் எல்லாமே உங்களை கார்த்திகை பெண்களாக நினச்சிக்கணும். இந்த வீடியோ பார்த்துங்கிறவங்க எல்லாம் உங்களை கார்த்திகை பெண்களாக நினச்சிக்கணும். ஜென்ஸ் எல்லாம் உங்களை சிவனாகவே நினச்சிக்கணும். உங்கள் குழந்தையா இப்போ நீங்கள் முருகனை நினைக்கணும். நீங்கள் உங்கள் குழந்தை முருகன்னு கார்த்திகை பெண்பர் மாதிரி நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து அசுரர்கிட்டேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும். இப்போ அந்த புஜங்காசுரன் வயிற்றில் மாட்டிக்கின இது ஸ்டேஜில் தான் இப்போ முருகன் இருக்கிறாரு, கட்டு போட்டிருக்குது. ஆனால் அவர் வந்து வெளியே கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம மனசில் ஒரு வேண்டுதல் வேண்டணும். என்ன வேண்டணும்னா, அந்த அகழ்வாராய்ச்சி மூலமோ இல்லை இந்த மாதிரி கடல் உள்வாங்கிற விஷயங்கள், அந்த மாதிரி அரசாங்கம் தடை பண்ணால் கூட, இலுமினாட்டிகள் தடை பண்ணால் கூட, தீய சக்திகள் தடை பண்ணால் கூட, அந்த கல்வெட்டுக்கள் மூலமோ ஓலைச்சுவடி மூலமோ அடியில் பூமிக்கடியிலேருந்து அந்த விஷயம் வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும். அவ்வளோதான். வேண்டிக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கத்தோட இதை 1008வது ஆள்கிட்ட நீங்கள் இதுங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வேண்ட வச்சுட்டுங்க. எப்படி வேண்ட வைக்கணும்னா, நீங்கள் இதை சொல்லி நீங்கள் வேண்டிடுறீங்க. உங்கள் வீட்டில் முருகர் படத்துக்கு எதிர்க்க விளக்கேற்றி வச்சு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சு. வீடியோனுடைய மொத்த விஷயத்தை நான் சொல்ல, முருகர் ஒரு சயின்டிஸ்டாகவும் ஒரு இது எல்லாமே, அதாவது எண் கணிதமாக இருக்கட்டும், உங்களுக்கு இதுவாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரூபமாக தான் முருகர் இருந்துக்கிறாரு. உலகத்தையே சுற்றி வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு யோக சக்தி சேர்ந்த சயின்டிஸ்டாக இருந்திருக்கிறாரு. அந்த விஷயம் அகழ்வாராய்ச்சி மூலமோ அல்லது பூமியிலிருந்து பிளந்து நீர் வழியோ ஏதோ ஒரு வழியில் வரணும். அந்த விஷயத்தை அரசாங்கத்தாலேயோ தீய சக்தியாலோ தடுக்க முடியக்கூடாது. அது வெளியே வந்துடணும் அந்த விஷயம் அப்படின்னு வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு விஷயம் இருக்குதுல்ல, அதை வேண்டணும். அதை அவர் நிறைவேற்றுவார். ஏன் நிறைவேற்றுவார்னா, நீ இத்தனை வருஷமாக பாடல்கள், முருகனுடைய பாடல்கள் தான் பாடுற, ஆனால் இதை நமக்காக வேண்டியிருக்காங்களே. இது இத்தனை காலம் வந்து பாடல்கள் எழுதி வச்சு போன பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. ஆனால் அந்த ஓலைச்சுவடிகளும் அவரை பற்றி உண்மையான விஷயங்கள், மறைக்கப்பட்ட விஷயத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு யாருமே இல்லைல்ல. அப்போ நீ வேண்டுறல்ல, அதுக்காக மனசில் நினைக்கிறல்ல, அது தவம் மாதிரி இல்லை. அந்த அம்மான்ற மனசே வந்து காக்கும் தானே சிவன் வந்து அத்தனை கார்த்திகை பெண்களையும் தூரத்துலேருந்து பார்வதி தேவியுடைய மனசால் தழுவுறது, அந்த மானசீகமாக அந்த குழந்தையை காக்கிறது. 6 கார்த்திகை பெண்களும் உனக்கு தாய்மையாகவே பக்கத்தில் தொட்டுருந்தே ஃபிசிக்கலாகவே பண்ணுறது, வித்தைகளும் தெரிஞ்சு சொல்லி கொடுத்து பக்கத்துலேயே இருந்து பண்ணுற, உனக்கு போர் வித்தை சொல்லி கொடுத்து கூட வந்து அம்மான்ற சக்தி. இப்போது முதல்ல நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சொல்கிறவங்க கிட்ட சொல்லணும். நீங்கள் உங்கள் குழந்தைன்னு நினச்சிக்கணும். இப்போ நீங்கள் அந்த முருகரை ஒரு தீய சக்திகிட்டேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும்னு நீங்கள் மைண்டில் நினைக்கணும் அப்படின்னு. ஆண்களாக இருக்கிறவங்களாம் நீங்கள் சிவன் நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் குழந்தைன்னு நினச்சிக்கோங்க. உண்மையிலே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சிவனும் இருக்குது, சக்தியும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தான் சிவன். உங்கள் குழந்தை முருகர், அவர் மாட்டின்னு இருக்கிறாரு வெளியே வர முடியாமல். அவர் டேலண்ட்டு, அவருடைய புகழெல்லாம் வேணுன்ட்டே யாரோ ஹைட் பண்ணிட்டாங்க. அது உங்கள் குழந்தையினுடைய ஒரு டேலண்ட்டை யாரோ ஒருத்தர் மறைச்சிட்டாங்கன்ற மாதிரி அப்பா அம்மாவனுடைய மனசை கொண்டு வாங்க முருகர்கிட்ட. இந்த கார்த்திகை பெண்கள் மாதிரி பெண்கள் வந்து எங்கள் குழந்தைய இந்த மாதிரி அவங்களுடைய அறிவு திறமெல்லாம் வெளியே தெரிய முடியாமல் மறைச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அதை இந்த ஃபீலை ஒவ்வொருத்தரும் 1008 பேர்கிட்ட விதைக்கணும். 1008வது மெம்பர்கிட்ட நீங்கள் விதைக்கிறீங்கள, அப்போ உண்மையிலே விதைச்சிட்டிங்கன்னா 1008வது முறை நீங்கள் விதைக்கும்போது முருகரை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் நிச்சயமாக என் கமெண்ட்டில் வந்து சொல்வீங்க, ஏதோ ஒரு வகையில் முருகர் உங்களுக்கு காட்சி கொடுத்துருவார். ஏன்னா இந்த மாதிரி எப்போவுமே பாடல்கள் பண்ணியிருக்கலாம், அபிஷேகம் பண்ணியிருக்கலாம், இந்த விஷயத்தை யாருமே கையில் எடுத்துருக்க போகிறது இல்லைல்ல. அதனால்
ஒரு 100வது 200வது ஆள்கிட்ட நீங்கள் சொல்லும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சில விஷயத்த. ஒரு 100 பேர்கிட்ட 200வது ஆள்கிட்ட சொல்லும்போதே உங்களுக்கு நான் சொல்கிறத கண்டிப்பாக 1008வது வரைக்கும் போவீங்க. ஒரு 200 பேரை நீங்கள் தாண்டிட்டாலே 1008 கிட்ட போவீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற முருகர் படம் ஏன்னா இதெல்லாம் கோயிலில் போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நீங்கள். பிரபஞ்ச சக்தி இது. பார்வதி தேவியை தூரம் இருந்துக்கிட்டே நீ அப்படியே முருகர் மானசீகமாக நீ காப்பாற்றிக்கொண்டாரு. நான் இந்த விஷயத்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் உங்கள் அப்பா அம்மா முருகனுக்கே அப்பா அம்மாவை நினச்சிங்க. ஆண்கள்லாம் நீங்கள் சிவனாக நினச்சிங்க, பெண்கள்லாம் நீங்கள் கார்த்திகை பெண்களாக நினச்சிங்க, பார்வதி தேவியை கூட நினச்சிங்க. ஆனால் நீங்கள் மனசால் அந்த அகழ்வார் ஆராய்ச்சி விஷயத்துலேருந்தோ இல்லை கடல்லேருந்தோ முருகன் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் டாக்டரு, அவர் எல்லாமே தெரிஞ்சவர், அவருக்குள்ள யோகமும் இருந்தது அப்படின்ற விஷயம் கல்வெட்டுக்கள் மூலமாகவோ அகழ்வாராய்ச்சி மூலமாகவோ வரணும். அதை எந்த தீய சக்தியாலும் தடுக்க முடியக்கூடாது. எந்த அரசாங்கமும் அதை தடை போட முடியாத மாதிரி திடீர்னு அங்கங்கே வெளிப்பட்டுடணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுறீங்கன்னா, லட்சம் பேர் கோடி பேருன்னு சொல்லிட்டு அதை பற்றி நினைக்கிறீங்கன்னா, பிரபஞ்சத்தில் அது படிஞ்சுன்னா ஆகுனா அந்த தீய சக்தியினுடைய கட்டை உடைச்சிடும். அந்த தீய சக்தியுடைய கட்டு எகரச்சிடும். எத்தனை எண்ணிக்கை கூடினே போதும் இந்த விஷயத்தை பற்றி மனசில் நினைக்கிற விஷயம். முருகரை அந்த இதுக்குள்ளேருந்து காப்பாற்றிடுவோம். நம்ம வெளியே வந்துடுவார். இப்போ குழந்தை வடிவில் கட்டுண்டு இருக்கிறது வெளியே வந்துடுவார். அப்போ நீங்கள் பாருங்கள் முருகரை எந்த மாதிரி ஒரு ரூபத்தில் நீங்கள் அவரை பார்க்கலாம். நம்ம யுகத்திலேயே நம்ம அந்த சத்தியுகத்தை கண்ணில் பார்த்துடலாம். நம்ம யுகத்திலேயே நம்ம பார்த்துடலாம். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொண்டு வரணும்னு ஞானிகள் நினைக்கும் போதே ஞானிகளையே அந்த தீய சக்திகள் போட்டு தள்ளிடுச்சு. இன்கேஸ் என்னை கூட போட்டு தள்ளலாம், என்னையோ என் சேனல்லையோ கூட. அது பூமியில் இருக்கிற மனிதர்கள் கிடையாது. அந்த வானத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கின்ற இந்த டெக்னாலஜி யூடியூப் தான்னா கூட அந்த யூடியூப் தரப்பினரோ அல்ல அந்த அவங்க என் உடம்புக்கே எதனா மேலும் நான் இதை பற்றி பரப்பாமல் இந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறதோ இல்லை யூடியூப்பே பண்ணுறதோ அவங்க எனக்கே இதனால் இப்படி நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால அந்த தீய சக்திகள்லாம் இவருக்கு இப்படி ஒரு பிம்பமே கொடுக்கக்கூடாது, தெரியக்கூடாதுன்ற பிம்பத்துக்கு என்னையே போட்டு தள்ள பார்க்குன்ற நான். ஆனால் நான் அதை மீறி நான் முருகர்கிட்ட தான் கேட்டுக்கிறேன். முருகர்கிட்ட தான் நான் அதுக்காக கேட்டுக்கிறேன். என் லைஃப்பில் முக்கியமான சில எனக்கு குறிக்கோள் இருக்குது. என் வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் நான் போகணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதையும் மீறி நான் இந்த ஒரு பயங்கரமான தேவையில்லாத விஷயத்தில் கை வச்ச கதை தான் இப்போ நான் பண்ணுறது. ஆனால் எனக்கு முருகர் இதை சொல்கிறாரே, இது முருகர் நீ சொல்லி ஆகணுன்றாரே, நீ உன்னால் முடியுமான்னு கேட்ட மாதிரி இதே எனக்கு அவர் அதிகாரமாக கூட கேட்க முடியல. நீ கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு புரியுதுன்றதுனால நீ இதை செய்யின்ற மாதிரி அவர் ஒரு சமிஞ்சை கொடுத்தாரு. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். ஐயா வைகுண்டரை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போது ஐயா வைகுண்டர் இந்த 3 நாளைக்கு முன்னாடி தாமரெல்லாம் போட்டேன் இல்லைங்களா, எனக்கு சில சமிஞ்சையெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு எதிர்ப்பாக பண்ணுறான், இந்த ஆத்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அப்போது ஒரு விஷயத்தை எனக்கு இது பண்ணாங்க. அந்த ஊருக்கு நான் போகிறேன். அந்த கரெக்டாக ஆட்டோவில் ஃபஸ்ட்டு சோட்டானிக்கர பகவதி அம்மா பாட்டு பாடுது. இதுக்கு முன்னாடி நான் சோட்டானிக்கர பகவதி அம்மா பாட்டு கேட்டிருக்கிறேன், சிடியில் கேட்டேன், அதோடு கேட்கல. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதை கரெக்டாக ஆட்டோவில் போட்டுனே போகிறாங்க. அப்போனா இது யூடியூப்லலாம் வந்துட்டுக்குதா இப்போ அந்த பாட்டு, நம்ம வீட்டுக்கு போய் கேட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது நான் போகிறேன். சரி ஏதோ பிரபஞ்சம் அந்த வீட்டுக்கு நான் போய் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது பிரபஞ்சம் அந்த அளவுக்கு என்னை கண்காணிச்சுன்றதுன்றதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். முருகன் என்கிட்ட நீ சொல்ல முடியும் உன்னால் அப்படின்னு அவர் சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்த. அந்த ஐயா வைகுண்டர் எனக்கு ஒரு விஷயத்தை புரிவிக்கிறாரு. அந்த பாட்டை எதுக்கு நான் கேட்டேன். இப்போ அந்த பாட்டு அந்த வண்டியில் ஏறும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதுனால நம்ம வீட்டுக்கு போய் கேட்டுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கும் சரஸ்வதி என்ற விஷயத்துக்கும் சம்மந்தங்குது. அப்புறம் நான் அந்த ஊருக்கு போகிறது ஒருத்தர் போயிட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஐயா வைகுண்டர் இது போட்டாலே ஒருத்தர் போயிடுவாங்க, ஆனால் வயசானவங்க போவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்களுடைய பேர் எல்லாரையுமே சரசுன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க அந்த இந்த கார்டு 6வது நாளே 7வது நாளே அது பொண்ணு தான், அந்த வீட்டினுடைய பொண்ணு தான்றதுனால அது ஏதோ பூஜை மாதிரி பண்ணி முடிச்சிடுறேன்னு கார்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் தான் ஃபுல் நேம் நான் பார்க்குறேன், சரஸ்வதின்னு சொல்லிட்டு. அந்த சரஸ்வதின்ற கார்டு அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நான் பார்க்கும்போது தான் யூடியூப்பில் நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வீட்டில் போய் போட்டு பார்க்கணுன்னு நினச்ச விஷயத்த மறந்துட்டேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, எனக்கு அந்த கார்டு அனுப்புகிறாங்க. அதில் ஃபுல் நேமு சரஸ்வதின்னு இருக்குது.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் போயிட்டு நான் சர்ச் பண்ணவே இல்லை. அந்த பகவதி சோட்டானிக்கார பகவதி பாட்டு வந்து காட்டுது. அடடா! நம்ம இந்த பாட்டை அன்றைக்கி ஆட்டோவில் கேட்டோம் இல்லையா, நம்ம வீட்டில் வந்து இந்த யூடியூப்பில் தேடி பார்க்கணும் அந்த பாட்டை. அப்போனா யூடியூப்லாம் வந்துச்சு பொழுது அந்த பாட்டு, அதை நம்ம பார்க்கணும்னு நினச்சி கூட நினச்சோமே. ஆனால் இப்போ அதுவாகவே காட்டுதே அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். அந்த பாட்டில் இந்த சரஸ்வதின்றது வருது. நான் ஏற்கனவே எனக்குள்ள ஒரு தாட் உண்டு. இப்போ முருகர் கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா, அதில் ஒரு இது சரஸ்வதி பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு கான்செப்டில் இப்போ முருகர்னா 6 முருகர்ன்ற மாதிரி அது உலகத்தில் நிறைய இடத்துல சிவன் கோயிலில் இந்த சிவன் கோயில் போ, அந்த சிவன் கோயில் போனா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சிவன்கள் இருக்கிறாங்க அங்கே. நீ சிவன் ஒரு பேர் வச்சு இந்த தெருவில் ஒருத்தர், அந்த தெருவில் சிவகுமார்னு ஒரு பேர் வச்சுருந்தா அவங்க எல்லாமே சிவனுடைய ரூபமாகவே வெவ்வேறு உருவங்களாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் நான் ஏற்கனவே வந்து அந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே தான் வந்துங்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த கதையை சொல்கிறேன். அந்த சுரசை தானே வந்து போயிட்டு அந்த இவங்ககிட்ட சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு அவங்ககிட்ட, சுரசை நீ போயிட்டு அந்த பிரம்மனுடைய பையன் காசிப முனிவர்கிட்ட சேர்ந்து, ஆனால் அசுரர்கள் பிறப்பாங்க, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் தேவர்களை இது பண்ண முடியும்னு சொல்கிறாரு இல்லைங்களா. இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, சுரசைன்றது தான் சரஸ்வதி அப்படின்னு. அதில் ஏன்னா அந்த சரஸ்வதி பாட்டு ஃபுல் பாட்டு இருக்குது. சரஸ்வதி நமஸ்துப்பியம் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பெரிய பாட்டு. அது நம்ம கொஞ்சம் தான் சொல்கிறோம். அதில் ஒரு இடத்துல ராட்சசநாசினின்னு வரும். அதில் அது ஏன்னா சரஸ்வதிக்கு ராட்சசன்னா, நீ வந்து போர் தந்திரங்கள் மாதிரி கலைகளுக்கும் உண்டு, படிப்பு மாதிரி கலைக்கும் உண்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ கிருஷ்ணர் யூஸ் பண்ணுறாருல ஸ்ட்ராட்டஜிலாம், ஆனால் அசுர விதமாக போருக்கு சண்டை போடுறதுக்கு பயங்கர பெரிய பெரிய ஆயுதங்களை யூஸ் பண்ணணும்ல, ராட்சசத்தனமான ஒரு சக்தி வேணும். அதை கூட எப்படி லாவகமாக பண்ணணுன்னு ஒரு சக்தி வேணும்ல. அதனால் சரஸ்வதியை நம்ம எப்பவுமே வெள்ளைப்படவை கட்டிக்கிட்டு சாத்வீகமாக உட்காந்துட்ருக்கு புக்கு வச்சுட்ருக்க மாதிரி பார்க்குறோம். அது பிரம்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். க்ரியேட்டிவாக பண்ணுறது அந்த மாதிரி சரஸ்வதி அது வேறு. ஆனால் அதே சரஸ்வதி அந்த சுரசை தான் சரஸ்வதின்ற மாதிரி இன்னொரு கதைகளில் இருக்குது. யார் அந்த அசுரர்களுக்கெல்லாம் அம்மா இருக்கிறாங்களே அது. அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட்டு என் மைண்டுக்குள்ளே இருக்குது. அந்த பகவதி பாட்டில் கரெக்டாக அவங்க அந்த கார்டு அனுப்பும்போது அது சரஸ்வதின்னு ஃபுல் நேம் பார்க்குறேன். இந்த பாட்டுன்னு காட்டுது. அந்த பாட்டு சரி போடலான்னு போடுறேன். ஏற்கனவே என் மைண்டுக்குள்ளே அந்த சரஸ்வதின்னு சொல்கிறாங்களே, அது அந்த ராட்சசி சரஸ்வதியும் அந்த சுரசை சொல்கிறாங்களேன்னு என் மைண்டுக்குள்ளே எப்பவுமே ஒன்று இருக்குது. அப்போ சரஸ்வதியே கூட காளின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்களோன்னு நினைப்பேன் எப்போ பாரு நான். அந்த பாட்டில் வருது இது. காலையில் சரஸ்வதி, மத்தியானத்தில் பத்ரகாளி, சாயந்திரத்தில் துர்கை அப்படின்னு அந்த பாட்டில் வருது. ஓ, அப்போ நம்ம சரஸ்வதியை பற்றி கான்செப்ட் நினச்சதும் கரெக்டு தான். அப்போ அந்த இது வந்து சுரசைன்றது தான் சரஸ்வதின்னு வந்தது. அந்த இது அதுவும் இருந்தது. 2 பேரும் ஒன்றும் இல்லை. அந்த சரஸ்வதிங்குது இந்த சரஸ்வதிங்குது. அது எப்படின்னா உக்ர ரூபமாக அதில் டெக்னிக்கல் நாலேஜு, அதில் படிப்பறிவு, போர்க்கலை தெரிஞ்சுதா. ஏன்னா மாயா, அந்த சுரசை பேர் மாயா. அந்த அஜமுகி கூட அழுத்தம் இப்போ பாரு, எங்கள் அம்மா பேரே மாயா, அது எவ்வளோ மாய சக்தியெல்லாம் கொடுத்துது. நான் ஓணுன்னா என் உருவத்தை மாற்றிக்குவேன், நான் போய்ட்டு நான் அந்த சூட்சுமாவே நான் அந்த முருகனை இது பண்ணுறேன் பாரு அப்படின்னு எங்கள் அம்மா மாயா அதுக்கு சொல்லி கொடுத்த சக்திகள் இருக்குதுன்னு. அந்த சரஸ்வதின்றது படிப்பு, அதுலேயே மாய சக்திகள் கொண்ட அதர்வன வேதம் மாதிரி சக்தி கொண்டது அந்த சுரசையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ இது ஒரே பாட்டில் என்னை அதை பார்க்க வைக்குது. நான் அந்த ஊருக்கு அந்த சரஸ்வதின்ற பேர் அந்த அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பெயர்கள் நட்சத்திரங்களோட சம்மந்தப்படும் நான் சொல்கிறேன் பாருங்கள். சூட்சும விஷயத்தை காட்டுதுன்ற பாருங்கள். ஐயா வைகின்ற நான் அதை போட்டு கும்பிடும்போது தான் அவங்க ஒருத்தர் போயிட்டாங்கன்னு வருவாங்கன்ற பாருங்கள். அந்த பேர் அப்படி இருக்குது. அந்த மாதிரி வந்து அந்த சூட்சும கனெக்ஷன் இருக்குது. அந்த ஐயா வைகுண்டம் யாருன்னா போனால் கூட அதில் ஒரு சூட்சுமத்தை கொண்டு வராரு அவருன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த முருகன் என்ன பண்ணாருன்னா, எனக்கு இந்த விஷயத்தை நீ வந்து சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும்னு அவர் எனக்கு இப்போ எப்படி நான் அந்த சரஸ்வதி விஷயத்த சொன்னேன் அந்த மாதிரி தான் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பூஜை ரூமில் இது பண்ணி நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதோட நம்ம நோக்கம் என்னன்னா, அது தானாகவே வெளிப்படணும்னு நம்ம நினைக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இதில் யாருக்குன்னா பிரச்சனை, இப்போது நம்ம பூமியிலே நிறைய பிரச்சனை இருக்குது. சைவம் வைணவர் சண்டை போட்டுக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் பெருசாக நாங்கள் பெருசாக, கருப்பாக இருக்கிறவங்க வர்ணாசிரமம், இந்த கதைங்கள்லாம் இருக்குது. உண்மையிலே சொற்பொழிவாளர்கள் பயங்கரமாக பெரிய இது பண்ணுறவங்கெல்லாம் முருகனை பற்றி புகழ் பேசுறது கிடையாது ரொம்ப, சரிங்களா. அவங்கெல்லாம் கூட அந்த லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க, புரியுதுங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வந்து தமிழர்கள் தான் பெஸ்ட்டு, முருகன் தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி போகாதீங்க. அந்த மாதிரி போனோம்னா
எல்லாருக்குமே உலகத்தில் நிறைய சக்திகள், எல்லா கடவுள்களுமே எல்லா சக்தியும் உண்டு, சரிங்களா? ஆனால் நான் சொல்ல வந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவர் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, தமிழ்லேருந்து தான், இங்கிலீஷ்லேருந்துல கூட நீங்கள் மூலக்கூறு தேடி பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து தான் போயிருக்கோம் அது. அதை வந்து சயின்டிஸ்ட்டுகளே ஒத்துக்குது, உலகத்தினுடைய முதல் மூலமொழி தமிழ் தான் அப்படின்ற விஷயம். அந்த தமிழ்ன்றது அந்த லாங்குவேஜாக வருது. லாங்குவேஜாக இருக்கட்டும், உலகத்தை சுற்றி வந்து அந்த புவியியல் விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறான்ற விஷயமா இருக்கட்டும், அவர் வந்து கணித விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்குள்ளே இருந்திருக்குது. அந்த விஷயம் வந்து ஏதாவது ஒரு வகையில் பூமியிலேருந்து வெளிப்பட்டுடணும், அது ஏதாவது ஒரு விஷயத்தில் அது வெளியே வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அது வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்டயே கேட்டுங்க, முருகர்கிட்டயே சிவன்கிட்டையும் கேளுங்க, முருகர்கிட்டையும் கேளுங்க, வெளியே வந்தோன்னே வெளியே வந்தோன்னு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வேண்டுதல் இருக்குதுல்ல, அதை வேண்டுனீங்கன்னா அது நடத்துவார் அவர். ஏன்னா இந்த விஷயத்த நீங்கள் கேட்டுட்டிங்களே, இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்களேன்றதுனால அவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்த விஷயத்த அவர் பண்ணுவார். அவருக்கு ஒரு மாதிரி நம்ம எப்படி வந்து அமாவாசை சமயத்துலலாம் நம்ம மூதாதையார்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வச்சு நிவேதனம் வச்சோம்னா அவங்க ஆத்ம சாந்தி அடையும், நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். அவர் பயிர் வச்சாருன்னு திணை பாயசம் வச்சு வச்சு நம்ம குடிச்சிட்டு இருக்குதில்ல. அவர் அதை விட பெரிய பிரம்மாண்டங்கள் அவர்கிட்ட இருந்ததுன்ற விஷயம் மறைக்கப்பட்ட விஷயம். அதை வெளியில் கொண்டு வரணும். அப்போ 1000 கலெக்டிவ் கான்ஷியஸ் மாதிரி நம்ம வேண்டிகிட்டே இருக்கிறோம்ல, ஒவ்வொருத்தரா நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க, நீங்கள் இப்படி நினைங்க. அதாவது அந்த அகழ்வாராய்ச்சி விஷயத்துலையும் இந்த நீர் வந்து இது வருதுங்களா, சுனாமி மாதிரியோ இல்லை ஏதோ திருச்செந்தூர் கடல் உள்வாங்குறப்ப நிறைய உள்ளகத்தெல்லாம் வெளியே வருதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த விஷயம் வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்க சொல்லுங்கள். தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகர் எதிர்க்க, அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் வேண்டுங்க. இதை ஒருத்தர் பேர்கிட்ட இது சொல்லிடுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச உங்கள் வீட்லேயே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட சொல்லிடுறீங்களா? அவங்க பேர் எழுதிங்க, 1 2 3ன்னு போட்டுக்குங்க. 100வது நபர்கிட்ட நீங்கள் சொல்லி சும்மா யார்கிட்டயும் சொல்லிட்டு ஃபார்வேர்ட் மெசேஜ் சொல்கிறோமேங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்கள அந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு வரணும். நான் இவ்வளோ நேரம் பேசின எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வரணும். அவங்க மனசில் அந்த விஷயத்தில் வரணும். அவங்க வீட்டு விஷயத்துக்கு அதே மாதிரி வேண்டிக்கிட்டு சொல்லி அந்த நினச்சி அது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி எல்லோரும் சேர்ந்து 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் கோடி பேருன்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நம்ம நியூஸில் கேள்விப்படுவோம், முருகரை பற்றி இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் திருச்செந்தூர் கடல்லேருந்து வெளியே வந்தது, அகழ்வாராய்ச்சியில் இது வந்தது, அரசாங்கம் தடை செய்ய நினச்சி அரசாங்கத்தை மூடி மறைக்கணும்னு நினச்சா கூட முடியாது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுருவோம் நம்ம. ஆனால் அது கூடவே நீங்கள் இதை வேண்டுறீங்கிறதுனால முருகர் உங்கள் வீட்டு விஷயத்தை நடக்கவே நடக்காது போன விஷயத்தை அவர் செய்து வைப்பார். இதில் உங்களுடைய பிரார்த்தனையும் இருக்குது, உங்கள் வீட்டு பரிகாரமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் அப்படியே இந்த ஃபார்வேர்ட் பண்ணுங்கன்னே நான் சொல்லலை என் வீடியோவை. நீங்கள் எத்தனை பேருக்கு நேரில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க? 1008வது ஆள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் முருகரை பார்ப்பீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் எனக்கு ஆபத்து இருக்குதுன்றதையும் சொல்லியிருக்கிறேன் நான். இதில் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்றத விஷயத்த சொல்கிறேன் நான். அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சொல்கிறேன். என்ன என் வார்த்தைகளை கொஞ்சமாவது சொல்லி கேட்டுக்குங்க. இது முருகரால் உங்களுக்கு சொல்லப்படுவது, இது சிவனால் உங்களுக்கு சொல்லப்படுவது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக நெற்றிப்பொட்டுக்கு நடுவில் அந்த சிவனை உடுக்கை, ருத்ராட்சம், முக்கண்ணு, இது வந்து பிறைச்சந்திரன், அதுக்கப்புறம் வந்து கமண்டலம், குண்டலங்கள், புலித்தோல், வெள்ளையான பனிப்பாறைகள், அரசமரம், வில்வமரம், அதுக்கப்புறம் சூலம், இதெல்லாம் வந்து ஒன்றா அப்படியே சிவன் அப்படியே நிற்கிற மாதிரி அந்த நெத்திப்பொட்டுக்கு நடுவில் பண்ணுறதுனால சிவன் முருகர் 2 சேர்ந்து தான் எனக்கு அதை சொல்கிறாங்க உங்ககிட்ட. அதை பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், அது ஒரு பரிகாரமாகவும் வேண்டுதலாக கூட பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கற்பூர ஆர்த்தி காட்ட தேவையில்லை, நீங்கள் நிவேதனம் வைக்க தேவையில்லை, தீபம், முருகர் படம் இல்லைனா முருகர் சிலை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை எண்ணிக்கைகள் நீங்கள் சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வச்சுறீங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி பண்ண சொல்லுங்கள். அவங்க வீட்லேயும் விளக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க வீட்டு வேண்டுதல் வைக்க சொல்லுங்கள். பேர் எழுதிக்குங்க, எத்தனை பேர்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேருங்களை எழுதிக்கோங்க. அதாவது 100வது பேர் 200வது பேர் இத்தனை பேர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு கவுண்டிங் வேணும்ல. 1008வது ஆள்கிட்ட நீங்கள் சொல்லணும். கடகடகடான்னு எல்லார்ட்டையும் சொல்கிறதில்ல, இது அத்தனை பேர் மைண்டில் பதிய வைக்கணும். அப்போது நீங்கள் 200வது கிட்ட போகும்போதே உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அந்த முருகர் நான் சொல்கிற விஷயங்கள் சில ஆத்ம ரூபமாக உங்களுக்கு புரிய வரும் சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.